சர மாதிரி குண்டு வீசியிருக்காங்க. மேலே பார்த்தோன்னா இந்த விமானம்லாம் பறந்துருக்கு, போர் விமானங்கள்லாம் பறந்து எய்ம் பண்ணி அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த வீடியோ வேறு எடுத்திருக்காங்க. டமால் அடிச்சு அந்த குண்டு தான் வெடிச்சிருக்கு. இவங்க நினச்சிருக்காங்க மூதேவி அந்த ஃப்ளைட் வெடிச்சிருச்சு. அடிச்சுட்டு ஈரான்லேருந்து வேறு தப்பிக்கணுமே, வேகமாக குண்டு போடணும். பலூன் மேலே அவ்வளோ வேகமாக குண்டு போட்டிருக்காங்க. தப்பி போயிட்டு பார்த்தா அன்றைக்கி சாயந்தரம் ஈரானில் வீடியோ வெளியிடுறாங்க காமெடியாக. தரையில் சாக் பீஸில் ஃப்ளைட்டு வரைஞ்சி வச்சுருக்கான். அதில் குண்டை போட்டு ஓட்டையை போட்டுருக்கேன் தரையில். எங்கடா போய் குண்டை போட்டிங்கன்னா அப்படி தாங்க தெரிஞ்சுது. மேலே வந்து நீங்கள் பாருங்கள் தண்டை போட்டிருக்கேன் ட்ரம்ப்கிட்டே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும். மேலே வந்து பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம், நான் குண்டு போடுறோம். இப்போ அடுத்து சார், இப்போ பலூன் எல்லாம் போட்டு இப்போ ஒரிஜினலாக விமானம் நிற்கிறா கூட பலூனாக தான் இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கீழேருந்து அடிச்சிடறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க போய் ஒரிஜினல் விமானத்தை பூரா அடிச்சு கிளம்பி. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கூமுட்டார் வேணும், பலாயிரம் கோடி இப்படி கூமுட்டத்தனமாக இழந்திருக்கு அமெரிக்கா. இதெல்லாம் ட்ரம்ப்னால. உளவுத்துறையோட ஃபெயிலியர். இப்படி ஒரு பலூன் வந்து சைனாவில் இருக்குது, அது போனால் யார் வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு கூமுட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அமெரிக்கன்ஸ். அதுக்கு அடுத்து என்னென்னா, அதை ஆர்டர் போட்டு பல்காக வந்து ஈரானுக்கு வந்திருக்கு. அதை கொண்டு போய் மொட்டை ஸ்பேஸில் வரிசையை அடுக்கி வச்சுருந்துருக்காங்க, உள்ள கல்லை வச்சு. ஏன்னா பறந்துடும் அது பாட்டுக்கு. அடித்தா இவங்க பார்த்துருக்காங்க, ஏர் பேஸே அழிச்சிட்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து நாசமாகி விட்டது ஈரான் அப்படி இப்படின்னு போட்டு என்னடா நாசப்படுத்துனேன்னு பார்த்தா பூராமே பலூனில் குச்சியை வச்சு குத்திருக்கலாம். அதுக்கு என்னென்னா 500 கோடி 1000 கோடி ஒர்த்தான 200 கோடி ஒர்த்தான பாம்பை போட்டிருக்காங்க. எது மேலே? பலூன். 500 ரூபா பலூன் மேலே. அட்டை ராக்கெட்டுக்கு 1000 கோடி செலவு பண்ணி அழிச்ச ஒரே அவங்களா தான் இருப்பேன். அதை தீய வச்சு விட்டாலே எரிஞ்சு போயிடும். ஒரு 10 ரூபா தீப்பெட்டியை வாங்கி பொருத்தி விட்டிங்கனாலே எரிஞ்சு போயிடும். அந்த அட்டைக்கெல்லாம் வந்து ராக்கெட் ஏவுகணையை வச்சுருக்காங்க. அதுவும் உலகத்தின் அதிபயங்கரமான போர்க்கப்பல்லேருந்து அந்த ஃப்ளைட்லாம் வந்திருக்கு. அந்த போர்க்கப்பலோட ஒர்த்து எவ்வளோன்னா 8 லட்சம் கோடி. அதுலேருந்து சர்ன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம மீடியா அப்புறம் அதை தானே போடுவாங்க. கிளம்பியது அமெரிக்கா, நொறுங்கியது ஈரான், பதறிய கமேனி அப்படின்னு போட்டாங்க. கடைசியில் யாரா பதறான்னா ட்ரம்ப். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரு நெதன்யாகு, அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் வந்து மொசாத்தோட தலைவர் டேவிட் பர்னியா. 4 பேர் தான் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 பேரையுமே காணும். என்ன ஆச்சு, என்ன ஏது? ஒரே டெம்போ வச்சு கிடத்திட்டாங்களா தெரில. ஒரே இதில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன சார் கொள்ற அளவு? அப்படியா கொள்றான்னு ராக்கெட் அடித்தா எவனாக இருந்தா என்ன? நெதன்யாகு சார். நெதன்யாவாக இருந்தால் ராக்கெட் வந்து வளைஞ்சா போயிடும். இப்படி வந்த ராக்கெட் அப்படியே வந்தன கிட்டாயோ நெதன்யாவை நிற்கிறார், தள்ளி போகணும். அது முதல்ல அவன் தலையில் தான் விழுது. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. இப்போ ஈரான் வந்து போருக்காக கடற்படை, கப்பல் படை, வான்படைன்னு ஏதாவது படைகளை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா கடைசியில் சாக்பீஸ் ஆர்டர் போடுறது, அட்டை ஆர்டர் போடுறது, பலூன் ஆர்டர் போடுறது, இது மாதிரியான ஒரு யுக்திகளை கையாண்டு பல கோடி மதிப்பிலான ஒரு விஷயங்களை சேதாரப்படுத்திருக்கிறாங்க. பண அளவுலையுமே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காக இந்த யுக்திகளை கையாளுறாங்க அப்படின்னு செய்தி பார்த்தோம். அந்த சாக்பீஸ்லாம் வரைஞ்சி பார்த்தோம். இப்போ பலூனெல்லாம் ஆர்டர் போட்டு சைனாலேருந்து எல்லாம் பலூனாக இறக்கிட்டு இருக்காங்களாமே, என்ன சார் நடக்குது? இதில் என்ன பெரிய காமெடினா, ட்ரம்ப் எவ்வளோ பெரிய முட்டாள் கோமாளின்றத சைனா ரொம்ப அசிங்கப்படுத்து. புரியுதா உங்களுக்கு? இந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏன்னா இந்த நாய்க்கு முன்னாடி கண்ணாடியை வச்சு விட்டாங்கன்னா அது குலைச்சி எடுத்து போயிடும். அதே மாதிரி இந்த சிங்கம் அந்த காலகட்டத்தில் கேரளத்தில் எட்டிப்போ எந்த மிருகம் பார்த்தாலும் அது வந்து நம்மளை மாதிரியே இன்னொரு உருவம் இருக்குன்னு சொல்லி கத்தியே செத்து போயிடும். அதே மாதிரி குருவிகள் இருக்குல்ல, ஒரு கண்ணாடியை வச்சிட்டிங்கன்னா அதில் கொத்தியே அந்த இன்னொரு குருவியை கொத்துறேன்னு நான் அதை எடுத்தே போட்டிருக்கோம் ஒரு காலத்தில். அப்படி இருக்கு. அந்த மாதிரி என்னென்னா வெறும் பலூன்லேயே பீரங்கி, பலூன்லேயே ராக்கெட்டு, பலூன்லேயே ஃப்ளைட்டு, வரிசையாக பொம்மை ஃப்ளைட் விளையாடுற சின்ன பிள்ளைங்க. அது மாதிரி சைனா வந்து நீங்கள் ஐநா சபையே கண்டிக்க முடியாது. பலூனை விற்றதுக்கு வந்து ஏன் மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க முட்டாப்பேலை? பலூனில் வந்து குண்டை போட்டு நீ நாசமாக போனா. இந்த பலூன் வந்து எவ்வளோ தெரியுமா? ஒரு பலூன் ஹோல்சேலாக வாங்கினா 1000 ரூபா தான். 1000 2000 தான். இந்த நம்ம இதில் கூட இந்த ஹைவே ரோட்லலாம் இந்த வடக்கன்ஸ் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, நீச்சல் குளம் மாதிரிலாம். ஊதுனீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் டப்பு மாதிரி குழந்தைங்களை குளிப்பாட்டலாம். இதெல்லாம் சுருட்டி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது இந்த பொம்மை பறவையெல்லாம் வந்து ஊதுனோம்னா அவ்வளோ பெருசு இருக்கும், டைனோசர் இதெல்லாம். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் கொடுத்து செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பெருசாக வந்து மேலேருந்து பார்க்குறப்ப ஒரிஜினலாக எவ்வளோ இருக்கும், ஒரு கார் எவ்வளோ பெருசு இருக்குமோ, ஒரு லாரி எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு பீரங்கி, ஒரு ஃப்ளைட்டு வார் ஃப்ளைட் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த சைஸுக்கே நீங்கள் செஞ்சு ஆர்டர் கொடுங்கன்னொடனே இந்த தீபாவளிக்கெல்லாம் மதுரையில் புது மண்டபத்தில் டெய்லர் தைப்பாங்க. 1 மணி நேரத்தில் பேண்ட் ஷர்ட் தைச்சி கொடுத்துருவேன் அந்த காலத்தில். அந்த மாதிரி சைனாவில் வந்து ஏற்கனவே ஒரு மோல்டை போட்டுட்டாங்க அப்படின்னா
அடித்து தட்டியிருக்காங்க. 1000 ஹெலிகாப்டர், 1000 ஃப்ளைட், பீரங்கி 1000 இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பலூனை சுற்றி சும்மா ஒரு கேரி பேக்கில் போட்டு பார்சல், அமேசான் பார்சல் மாதிரி அனுப்பிட்டாங்க. அமேசானில் ஆர்டர் போட்ட மாதிரி. அவங்களுக்கு என்ன வேலைன்னா ஈரானில் இந்த காற்று அடித்து கொண்டு போய் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு விட்ருணும். கரெக்டாக வந்து இந்த காக்கா பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க, ஒரு வலையை போட்டு வச்சு இறைய போடுவாங்க, காக்கா வந்தோடனே அதில் சிக்கிடும். அந்த மாதிரி இந்த கூமுட்டை பசங்க போய் என்ன பண்ணியிருக்கான், முதல்ல வந்து என்னென்னா உளவுத்துறையோட ஃபெயிலியர். இப்படி ஒரு பலூன் வந்து சைனாவில் இருக்குது, அது போனால் யார் வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு கூமுட்டை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க அமெரிக்கன்ஸ். அதுக்கு அடுத்து என்னென்னா அதை ஆர்டர் போட்டு பல்காக வந்து ஈரானுக்கு வந்திருக்கு. அதை கொண்டு போய் மொட்டை ஸ்பேஸில் வரிசையை அடுக்கி வச்சுருந்துருக்காங்க, உள்ள கல்லை வச்சு. ஏன்னா பறந்துடும் அது பாட்டுக்கு. அடித்தா இவங்க பார்த்துருக்காங்க, ஏர்பேஸே அழிச்சிட்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து நாசமாகி விட்டது ஈரான் அப்படி இப்படின்னு போட்டு என்னடா நாசப்படுத்துனேன்னு பார்த்தா பூராமே பலூனில் குச்சியை வச்சு குத்திருக்கலாம். அதுக்கு என்னென்னா 500 கோடி 1000 கோடி ஒர்த்தான 200 கோடி ஒர்த்தான பாம்பை போட்டிருக்காங்க. எது மேலே? பலூன், 500 பலூன் மேலே. அப்போ எவ்வளோ லாஸ் பாருங்கள் அமெரிக்காவுக்கு. சர மாதிரி குண்டு வீசியிருக்காங்க. மேலே பார்த்தோன்னா இந்த விமானம்லாம் பறந்துருக்கு, போர் விமானங்கள்லாம் பறந்து எய்ம் பண்ணி அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த வீடியோ வேறு எடுத்திருக்காங்க. டமால் அடிச்சு அந்த குண்டு தான் வெடிச்சிருக்கு. இவங்க நினச்சிருக்காங்க மூதேவி அந்த ஃப்ளைட் வெடிச்சிருச்சு. அடிச்சுட்டு ஈரான்லேருந்து வேறு தப்பிக்கணுமே, வேகமாக குண்டு போடணும். பலூன் மேலே அவ்வளோ வேகமாக குண்டு போட்டிருக்காங்க. போட்டு தப்பி போயிட்டாங்க. தப்பி போயிட்டு பார்த்தா அன்றைக்கி சாயந்தரம் ஈரானில் வீடியோ வெளியிடுறாங்க காமெடியாக. தரையில் சாக் பீஸில் ஃப்ளைட்டு வரைஞ்சி வச்சுருக்கான், அதில் குண்டை போட்டு ஓட்டையை போட்டுருக்கேன் தரையில். அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கூமுட்டையாக வேணும், பல ஆயிரம் கோடி இப்படி கூமுட்டத்தனமாக இழந்திருக்கு அமெரிக்கா. இதெல்லாம் ட்ரம்ப்னால். அப்போ இந்த கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்னையா நினைப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாங்க. பலூனை வச்சு இந்த பக்கம் இப்படி வந்து ரொம்ப அவமானப்படுச்சு அமெரிக்கா, இஸ்ரேல். அட்டை ராக்கெட்டுக்கு 1000 கோடி செலவு பண்ணி அழிச்ச ஒரே அவங்களா தான் இருப்பேன். அதை தீய வச்சு விட்டாலே எரிஞ்சு போயிடும். ஒரு 10 ரூபா தீப்பெட்டியை வாங்கி பொருத்தி விட்டிங்கனாலே எரிஞ்சு போயிடும். அந்த அட்டைக்கெல்லாம் வந்து ராக்கெட் ஏவுகணையை வச்சுருக்காங்க. அதுவும் உலகத்தின் அதிபயங்கரமான போர்க்கப்பல்லேருந்து அந்த ஃப்ளைட்லாம் வந்திருக்கு. அந்த போர்க்கப்பலோட ஒர்த்து எவ்வளோன்னா 8 லட்சம் கோடி. அதுலேருந்து சர்ன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம மீடியா அப்புறம் அதை தானே போடுவாங்க. கிளம்பியது அமெரிக்கா, நொறுங்கியது ஈரான், பதறிய கமேனி அப்படின்னு போட்டாங்க. கடைசியில் யாரா பதறான்னா ட்ரம்ப். எங்கடா போய் குண்டை போட்டிங்கன்னா அப்படி தாங்க தெரிஞ்சுது. மேலே வந்து நீங்கள் பாருங்கள், தண்டை போட்டிருக்கேன் ட்ரம்ப்கிட்டே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும். மேலே வந்து பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம், நான் குண்டு போடுறோம். இப்போ அடுத்து சார், இப்போ பலூன் எல்லாம் போட்டு இப்போ ஒரிஜினலாக விமானம் நிற்கிறா கூட பலூனாக தான் இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கீழேருந்து அடிச்சிடறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க போய் ஒரிஜினல் விமானத்தை பூரா அடிச்சு கிளம்பி கிட்டத்தட்ட 8-10 விமானங்கள் வந்து இங்கே அமெரிக்கா ஏர்பேஸ், அபுதாபியில், துபாயில், பஹ்ரைனில், எல்லா இடத்துலையும் ஏர்பேஸ் 7 ஏர்பேஸ் அடிச்சு நாசக்காடாக்கி பூரா போச்சு. ஃப்ளைட் நிறுத்தி வச்சிருந்த ஃப்ளைட்டு பூரா போச்சு. இப்போ துபாயிலேருந்து திருப்பி இங்கே வர்றது டிக்கெட்டுமே இப்போ நீங்கள் அஜித் அவர்கள் கூட ரிட்டர்ன் ஆகினார். நிறைய பேர் அங்கே வந்தார் சார், வந்துட்டார். எல்லாருமே அந்த டிக்கெட் ப்ரைஸ் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற அளவுக்கு. 1.5 லட்சம் 2 லட்சம் சாதாரண டிக்கெட்டுங்க. 1.5 கோடி இருந்துச்சுங்க 3 நாளைக்கு முன்னாடி. 1.25 கோடி 5 மணி நேரம் ஃப்ளை பண்ணுறதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில். 10 மணி நேரம் ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து 3 கோடி ஒரு டிக்கெட்டு. அஜித் இப்போ ஃப்ளைட்டு விட்டதுனால வந்திருக்காப்புல, அது டிக்கெட் டபுள் ஆகிருக்கு. வர டிக்கெட் மட்டும் 40,000 50,000. அதுக்குள்ளே ஃப்ளைட் எங்கே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டுருக்கேன். இவ்வளோ மறுபடியும் அதை போட்டுருக்கேன். அது நேற்று வந்து ரன்வேல ஓட்ட போட்டு விட்டாங்க. கிளம்புற இடத்துல ஒரு பள்ளத்தை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கல் மண்ணை போட்டு கொடுத்து நைட்டாக ரெடி பண்ணாங்க. திருப்பியும் நேற்று ஏர்போர்ட்லலாம் குண்டை போட்டாங்க. அது போக சில ஃப்ளைட்டெலாம் சரி போய் தொலையுது, மக்களை கொல்ல வேணான்னு விட்டாங்க. இப்போ ஆனால் அங்கே ஹோட்டல் சார் ஒரு பில்டப் போட்டு துபாய்க்கு போனால் நம்மளே ஆசைப்பட்டு அந்த துபாயில் போனால் ஹோட்டல் 50,000 60,000 70,000 ஒரு நாள் 2,000 ரூபா தரேன். இப்போ வந்து இந்த இதில் தேனாம்பேட்டையில் ஒரு லாட்ஜ் இருக்குது. அவன்கிட்ட கூட ஒரு நாள் இந்த கல்யாண வீட்டுக்காரங்க இருக்காங்க, இடம் பத்தலைன்னு கேட்டதுக்கு 2,000 ரூபாய்க்கு 100 ரூபா குறைய மாட்டேன்ட்டேன். ஏன்டா ஏசியும் கிடையாது, ஒரு ஃபேனை வச்சு பழைய ஈத்தரை கட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, 2,000 ரூபா சொல்லி நாசமாக போகிறீங்களான்னா கல்யாண மூர்த்தம் சார், 2,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாதுன்றான். இப்போ புர்ஜு கலீஃபாவில் 2,000 ரூபாய்க்கு ரூம். இப்போ காசு இருந்தால் சொல்லுங்கள் போகலாம்.
போயிட்டு திருப்பி வரணுமே அப்புறம். இல்லை வந்துடும் சண்டை பாடு. அதாவது நீங்கள் சில விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க் சீப்பாக இருக்கும்போது தான் ரிஸ்க் எடுக்கும்போது தான் நான் ரிஸ்க் சாப்பிட முடியும். புர்ஜ் கலிஃபாவில் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சண்டை நின்று போச்சுன்னா 40,000 பழைய ரேட்டுக்கு போகாது. 40,000 50,000 ரூம் ரெண்ட்டு ஃபுல்லாக பாத் டப் இருக்கும். எப்போ எத்தனாம் மாடியில் 70வது மாடியில் அந்த பாத் டப்பில் அப்படியே தண்ணியில் படுத்துகிட்டே அப்படியே நீ அந்த கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து புர்ஜ் கலிஃபாவில் இல்லை, நான் வந்து டனாங்கில் இருந்திருக்கேன். ஒரு 38வது மாடியில் இதே மாதிரி பாத் டப்பில் உட்காந்து ஜன்னல் வழியாக பார்த்தா கடல் தெரியும். அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஜன்னலை தள்ளி வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா அப்படி ரோட்டு மேலே நம்ம இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அந்த ரூம் 8,000 10,000 தான். புர்ஜ் கலிஃபால் 40,000 50,000 இருந்துச்சு. இப்போ சொன்னீங்கன்னா நம்ம போயிடலாம். 2,000 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்க. ஏசி சார்ஜ் கூட கட்டுப்படியாது. அண்ணே வாங்கன்னு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. புர்ஜ் கலிஃபாவில் எங்கள் ரூமில் தங்க எங்கள் ரூம் 2,000 ரூபா போனால் ஒரு 4 நாள் தங்கிட்டு வரலாம் ஜாலியாக. சண்டையை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, பொருள்லாம் வாங்கிட்டு போயிடணும். புரியுதா? நம்ம இங்கே மழை வந்தால் என்ன பண்ணுவோம்? எல்லாம் வாங்கி ப்ரெட் பாக்கெட்டு அது சிப்ஸு கடலை முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம்ல. அந்த மாதிரி வாங்கிட்டு துபாய் ஃப்ளைட்டு ஏறினோம்னு வைங்க, ரிட்டன் காலியாக தான் போகும். எவனும் போக மாட்டான். வர்றப்போ தான் 1,50,000 ரூபா டிக்கெட்டு, போகிற டிக்கெட் 20,000 ரூபாய்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க நம்மளை. யாருமே வராத ஃப்ளைட்டில் வாப்பான்னு கூப்பிட்டு போகிறேன். போகிறக்கு 20,000. அப்படியே அங்கே ஒரு இதெல்லாம் நம்ம ரோடு ரூட்லேயே வந்துடலாம். இவங்க லூசு பாயில் அங்கே துபாய் ஏர்போர்ட்லேயே நின்றுருப்பான் ஃப்ளைட்டு வரும். நம்ம நேராக அங்கேருந்து நேராக என்ன பண்ணலான்னா, துபாயிலேருந்து அப்படியே கிளம்பினோம்னா ஓமனுக்கு வந்துடலாம். சனாவுக்கு வந்துட்டு சனாவில் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே நேராக இங்கே இறக்கி விடுக்கிறான்னா ஒரு 20,000 கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு இந்திய எல்லையில் இறங்கிட்டோம்னு வைங்க, பஸ் பிடிச்சாது வந்து சீப்பாக நீங்கள் துபாயை வந்து புர்ஜ் கலிஃபாவை அனுபவிக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம். இந்த பாம் ஜமேராவுமே பக்கத்தில் கூட போக முடியாது, ரேட்டாக இருந்துச்சு. அவெல்லாம் பாம் ஜமேராலாம் இப்போ நீங்கள் போனீங்கனாலே தம்பி வேணா தூக்கிட்டு போங்க, ஏன் கஷ்டப்பட்டு நடந்து போகிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. புரியுதாங்க? அந்தளவுக்கு கப்புள்ஸ் எல்லாம் போனால் வாங்க எங்கள் ஹோட்டலில் தங்குங்க ஃப்ரீயாக. அது ஒரு செல்ஃபி எடுத்து இதை எடுத்து போடுங்க, ஒன்றும் இல்லைன்னு, அப்போ தான் அடுத்தவங்க வருவாங்கன்ற ரேஞ்சுக்கு ஃப்ரீயாக கூட கொடுக்க தயாராக இருக்காங்க சார். பல இடங்களில் ஃபங்க்ஷன் நம்ம கோவில் அப்புறம் அந்த பார்க் இல்லாமல் போகும்போது செருப்பு எங்கள் கடையில் விட்டு போங்க, எந்த பொருளும் வாங்க வேணாம், அட விட்டுட்டு போங்க, அட நீங்கள் அடுத்த முறை வரும்போது பொருள் வாங்கிங்கிற மாதிரி, நீங்கள் இந்த முறை தங்கிட்டு போங்க, அடுத்த முறை வந்து காசு கொடுங்கன்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. கடன் கூட தரேன்றாங்க. இப்போ இதில் எல்லாம் துபாயில் ஃப்ளைட்டை தவிர எல்லாமே கடன். இப்போ நெதன்யாகு என்ன தான் சார் ஆனது அந்த அந்த இந்த படத்தில் அயன் படத்தில் கேட்குற மாதிரி அந்த கமலேஷ் என்ன தான், ஏன்னா அந்த ஹமாஸ் போர் நடக்கும்போதெல்லாம் டெய்லி வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ காலையும் காணா 4 நாளாக செத்துட்டாருன்றாங்க, புதைச்சிட்டாங்கன்றாங்க. ஆனால் எது உண்மைன்னு தெரியல. புதைக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன உடம்பு அதாவது தாக்குதல் மிக பயங்கரமான தாக்குதலில் சிக்கி கொடூரமாக, ஏன்னா மொசாத் தலைவனையும் காணாம், டேவிடை மொசாத் தலைவர் வந்து டேவிட் பெர்னியான்னு சொல்லி அவனையும் காணாம் 4 நாளாக. இவரையும் காணாம். ஒன்றா உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க 3 நாள். அவங்க ஒன்றா தான் 2 பேரும் ஒன்றா உட்காந்து, நேஷனல் அஃபேர்ஸ் மினிஸ்டரு நெதன்யாகு, அப்புறம் வந்து நேஷனல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் வந்து மொசாத்தோட தலைவர் டேவிட் பெர்னியா. 4 பேர் தான் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 பேரையுமே காணும். என்ன ஆச்சு என்ன ஏது? ஒரே டெம்போ வச்சு கடத்திட்டாங்களா தெரில, ஒரே இதில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன சார் கொள்றாங்க? அப்படியா கொள்றான்னு ராக்கெட் அடித்தா எவனாக இருந்தா என்ன? நெதன்யாகு சார். நெதன்யாவாக இருந்தால் ராக்கெட் வந்து வளைஞ்சா போயிடும். இப்படி வந்த ராக்கெட் அப்படியே வந்த நிற்கிட்டு, ஐயோ நெதன்யாகு நிற்கிறார் தள்ளி போகணும். அது முதல்ல அவன் தலையில் தான் விழுவும். அயன்டோமை தாண்டி, அதுவும் மொசாட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் தாண்டி நெதன்யாகு டச் பண்ணிருமா ராக்கெட் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில் அவங்களே இழுத்து விட்ருவாங்க கூட இருக்கேன். அவன் மேலே விழுவது வரணும்னு வைங்க, இழுத்து விட்டுட்டு இவன் தப்பி ஜம்ப் பண்ணி, நீ கொள்ள வந்தது இந்த ஆளை தான், என்ன விட்டு அப்படின்ட்டு டக்குன்னு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம், என்னன்னு தெரில. ஆனால் கமேனியை இப்போ கொண்டதுக்கு ஏன்னா ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவரை கொண்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த கோபமும் அந்த மக்களுமே நாங்கள் எவ்வளோ இலக்கவும் தயாராக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் வேரோட அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த போரில் வாய்ப்பு இருக்கா சார்? வேரோடெல்லாம் எவனையும் அழிக்க முடியாது. ஏன்னா ஹமாஸை ஒட்டுமொத்தமாக முடிச்சு கட்டி காசாவை அழிக்கணும்னு பார்த்தேன், எல்லாத்தையும் கொல்லணும்னு பார்த்தேன், எவ்வளோ பேரை கொல்ல முடியாது? அதே கொடூரம் அந்த 58,000 பேரை கொண்டாங்க. இன்னும் 4 லட்சம் பேர் இன்னி டக்குன்னு வந்துடுவாங்க, வந்து இவனை பழி வாங்க விட மாட்டாங்க. ஒரு முறை கொன்னதுக்கே அவங்க மிக நீண்ட தாக்குதல் நடத்தினாங்க. இந்த முறை அவங்க எழுந்து வந்தாங்கன்னா பெரிய அடி விடுவோம். ஸோ அதனால் எவனை அழிக்க முடியாது, அப்படியே போயிட்டு இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்குன்னா ஈரான் வந்து ஈரான்கிட்ட போய் அமெரிக்கா வந்து கெஞ்சுற வரைக்கும் அது நடக்குமா சார்? நடக்கும், நடந்து தான் ஆகணும்.
அதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுன்னா உன்னால தான் பிரச்சனைன்ற மாதிரி ட்ரம்ப்பை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை போட்டுட்டு ட்ரம்ப் தான் இப்படி தப்பு பண்ணிட்டான், நம்ம பேச்சு நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி அப்படியே பிரச்சனை முடிச்சிடுவாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிடுவாங்க. இவன் தானே உனக்கு பிரச்சனை, இவனை முடிச்சிருவான்றாங்க. அதுக்கு சீக்கிரம் நடக்கும், ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும். இல்லை சார், ட்ரம்ப்பை போட்டு தள்ள போகிறாங்க, ட்ரம்ப்பை கொல்ல போகிறாங்க, ராணுவ ஆட்சி நடக்க போகுது அப்படின்னா. ராணுவ ஆட்சியா? ஆமாம், அமெரிக்காவில் நடைமுறைக்கு வரும் ராணுவ ஆட்சி 3 நாளில் நடக்க. யூடியூப்ல தான் என்னத்தையாவது நீ யூடியூப்பை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணாங்க. இதெல்லாம் அடுத்து யாரு பேசுறாங்க? இப்ப பெண்கள்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணுவாங்க. கேவலமா இருக்கும், வாயிலே வைக்க முடியாது. மிளகு பதில் சீரகத்தை போட்டு விட்டுறாங்க. போட்டு அவங்க வந்து பக்குவமாக கிண்டவும் போட்டிருப்பாங்க. இவங்க போட்டு வேகமா கிண்டி கறிக்கி சட்டியை அதுல போட்ட மாதிரி தான் செஞ்சேன், இப்படி வரலையே. தேவையான அளவு உப்பு, தேவையான எவ்வளவு இருக்கு தேவையான அளவுனா அள்ளி கொட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுல பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் டிஸ்பிளேல பார்க்கும்போது. அதை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னத்தையா உளறி விட்டுருவாங்க. உப்பை கூட போட்டுருவாங்க, மிளகாத்தூளை கூட போட்டுருவாங்க, வாயில் வைக்க விளங்காம போயிருப்பாங்க. அந்த மாதிரி காப்பி அடித்து உளறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏன்னா இராணுவ ஆட்சி இந்த ஆட்சின்றலாம் அமெரிக்க இராணுவத்தோடைய செட்டப் என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் பேசியிருந்தான்னு எனக்கு தெரில, நம்ம சகோதரர்கள் தான் யாராவது பேசியிருப்பாங்க. அதுக்காக அதே மாதிரி யூடியூப் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணி விட்றாங்க, பேர் கேட்டு போயிடும். இராணுவ ஆட்சி 3 நாட்களில் முடிவுரை எழுத போகும் ஈரான், அமெரிக்காவுக்கு முடிவுரை 6 நாள் ஆச்சு. சொல்லி 3 நாள் ஆச்சு, இப்போ 6 நாள் ஆச்சு. ஒன்றும் நடக்கல. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போகிறது தான். ஆனால் அவரவர்களில் இப்போ பார்க்குறவங்களோட இஷ்டம். அவங்க பார்ப்பாங்க, 2 டைம் பார்ப்பாங்க, 3ஆவது தடவை கண்டுபிடிச்சிருவாங்க. மண்டை மிளகு கொண்டையை கண்டுபிடிச்ச மாதிரி. ஆமாம், விஜய் படம் தான் போவாங்க. ஆனால் குருவி ஓடலையே. விஜய் படம் தான் போனாங்க, மீனவனா நடிச்சாப்ல விஜய். இன்னைக்கு கூட இவர் அன்புமணி திமுக என்ன செய்ய போகுது சிலிண்டர் தட்டுப்பாட்டத்தில், அது மத்திய அரசு அதெல்லாம் தேவை, திமுக என்ன பண்ண போகுது, விஜய் ஃபார்முலாவில் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்குறது, பதில் சொல்கிறது. ராணுவ ஆட்சி வருது, அது வருது, இது வருது, அமெரிக்கா வருது, ட்ரம்ப் வந்து சடங்காக போகிறாரு, சடங்கு வைக்க போகிறாரு, அவங்க குடும்பத்தில் யாருக்கா வைக்க போகிறாரு, இது பண்ண போகிறாரு, கல்யாணம் வைக்க போகிறாரு, காது குத்து, பையனுக்கு கல்யாணம், காது குத்து அப்படின்னு அவரோட 2வது பையனோட 3வது பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது தான். அது இப்போ பேய் கதையெல்லாம் ஓட்டுறது. ஈரான் சண்டை நடக்க வரைக்கும் பல பேய் கதைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம தாங்கி தான் பார்க்கணும். அதை தாங்கி கொள்ளும் மனம் தைரியம். தற்போது வரை ஈரான் முடிந்தவரை எல்லா நாடுகளையும் தாக்குறாங்க. அந்த ஹார்மோஸ் அந்த எல்லா நாடையும் தாக்கல, பக்கத்துல சார் எல்லாத்தையும் பக்கத்துல வளைகுடா நாடுகள்ல ஒரு தாக்கத்தை எல்லா நாடுகளையும் தாக்க. ஐயோ, உலக நாடுகள் இல்ல பொதுவாக பேசிருக்கா சார். தாக்குதல் நடத்தி ஈரான் மற்ற நாடுகள் உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து அமெரிக்காவை போரை நிறுத்த வைக்கணுங்கிற ஒரு ராஜதந்திர வேலையை தான் செயல்படுறாங்க. இவ்வளவுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி தாக்குதல் அங்கங்கும் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பேரிடியாக ஒரு வடகொரியா என்ட்ரி ஆறதோ, வேறு நாடுகள் பிரிட்டன் என்ட்ரி ஆறதோ, அது மாதிரி பிரிட்டன்ல என்ட்ரி ஆகாது. பிரிட்டன் வந்து இதுல இந்த சண்டையில தலையிட மாட்டேன்ட்டாங்க ஆரம்பத்திலேயே. பிரான்ஸ் ஏதோ வர்றாங்க, ஏன்னா அவங்க கப்பல் பிடிச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி. பக்கத்துல இன்னொரு இதுல ஏதோ பேஸ் அட்டாக் பண்ணாங்க சார். இன்னொரு இது சைரஸ் ஏதோ ஒன்று இருக்கும்ல, சைப்ரஸ்லையா, அந்த அட்டாக் நடந்துச்சு. அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. ஈரான் கை தான் இப்போ ஓங்கி இருக்கு. ஈரான் நினைத்தால் போரை நிறுத்தலாம். அப்போ ஈரான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கு, உன்னுடைய ஃபினான்ஷியல் எல்லாத்தையும் அழித்து உன்னை தெருவில் நிறுத்தாமல் விட மாட்டேன். 2வது நிரந்தர தீர்வுனா மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க. இந்த டுபாக்கூர் நடுநிலையாளர்களை வைத்து பேச நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இன்னும் 4 வருஷத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு ஆயுதம் வச்சுருக்கோம்னு சொல்லி. நிரந்தர தீர்வுனா எக்காலத்திலும் அந்த அமெரிக்கா என்ன செய்யும், இஸ்ரேல் என்ன செய்வான், நாங்கள் என்ன செய்வோன்றதை 3 பேர் உட்காந்து பேசி முடிவு பண்ணணும். உலக நாடுகள் அதுக்கு ஒத்துக்கணும். இல்லையா நீ வா, நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை அழிக்காம விட மாட்டோம். இதுதான் இஸ்ரேலோட இப்போதைய கொள்கை. நிச்சயமாக சார். ஏன்னா பர்சனல் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோபம் நியாயமானது தான். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.